ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டூடெண்ட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸில் நம்ம குடஞ்சி வெட்டினது, அதாவது 1/2 இன்ச் வந்து நம்ம குடஞ்சி வெட்டியிருப்போம். அந்த பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அவங்களுக்கு அந்த டவுட் இருந்ததுனால தான் நம்மக்கிட்டேயே வந்து அதை கம்ப்ளீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்ம வந்து ஸ்லீவ் பகுதியில் குடஞ்சி வெட்டுறதுன்றது எல்லாருக்குமே கம்பல்சரியாக குடஞ்சி வெட்டிக்கணும். ஆனால் நம்ம பாடி பீஸில் வந்து யாருக்கு குடையணும் அப்படின்னா, சதை இல்லாதவங்க இருப்பாங்கள்ல நம்ம ஆம்கோல் சைடில், அவங்களுக்கு நம்ம குடஞ்சி வெட்டணும். கண்டிப்பாக நிறைய சதை இருக்கிறவங்களுக்கு நம்ம குடைய வேண்டியதில்லை. அவங்களுக்கு நம்ம குடஞ்சி வெட்டும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த பார்ட் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் அவங்க போடும் போது. அதனால் அவங்களுக்கு நம்ம குடஞ்சி வெட்ட வேணாம். ஆனால் ஸ்லீவ் பார்ட்டில் கண்டிப்பாக குடஞ்சி வெட்டி தான் ஆகணும். அதை வெட்டி அதை தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னென்னா, நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் போது ஸ்லீவ் பீஸை நம்ம இழுத்து தைக்கக்கூடாது. பாடி பீஸை தான் நம்ம இழுத்து தைக்கணும். அப்படி நம்ம இழுத்து பாடி பீஸை நம்ம தைக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம பாடியில் ஏதாவது லூசஸ் இருந்ததுன்னா அது ஃபுல்லாக நம்ம இழுத்து தைக்கும் போது அந்த லூஸ் எல்லாம் போயிடும். எப்போவுமே நம்ம ஸ்லீவ் தைக்கும் போது, ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் போது ஸ்லீவ் பீஸை பிடிச்சி இழுத்து தைக்கவே கூடாது. அதை லூஸாகவே தைக்கணும். பாடி பீஸை மட்டும்தான் இழுத்து தைக்கணும். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் பாடி பீஸில் நம்ம பட்டி வைப்போம்ல, அந்த பட்டி வைக்கும் போது அதே மாதிரி தான் பட்டி வச்சு ஜாயின் பண்ணும் போது பட்டியை இழுத்து தைக்கக்கூடாது. நம்ம பாடி பீஸை இழுத்து தைக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, கப்பில் ஏதாவது லூஸ் இருந்ததுன்னா அதில் இருக்கிற லூஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு சைடில் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, ஃபிட்டிங் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கில் வந்து அதே மாதிரி பட்டி வச்சு ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த பட்டி வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது பாடி பீஸை கண்டிப்பாக இழுத்து தைக்கக்கூடாது. மற்ற ரெண்டுத்துலையும் நான் பாடி பீஸை இழுத்து தைக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கழுத்து பட்டி தைக்கும் போது பாடி பீஸை இழுத்து தைக்கக்கூடாது. நம்மளுக்கு மேலே இருக்கிற அந்த பட்டி ஜாயின் பண்ண போனால் அதை மட்டும் தான் இழுத்து தைக்கணும். கழுத்து பீஸை இழுத்து தைக்காமல் பாடி பீஸை நம்ம இழுத்து தைச்சோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இழுத்துட்டு வரும். அப்போது நம்மளுக்கு அது நெக் ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம நாச் போட்டிருப்போம். ஆம் கோலில் நம்ம ஸ்லீவ் பகுதியில் நாச் போட்டிருப்போம். அப்படி ஸ்லீவ் பகுதியில் இருக்கிற நாச் நம்மளுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பேக் சைடில் நம்ம அளவு எடுத்து அதில் ஒரு நாச் போட்டிருப்போம். அதாவது நம்ம செஸ்ட்டோட அளவு எவ்வளவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அந்த மார்க்கில் தான் நம்மளுக்கு ஸ்லீவோட அட்டாச்சு வந்து அந்த ஜாயிண்ட் ஆகணும். அதாவது ஸ்லீவோட சுற்றளவுலேருந்து நம்ம ஆம் கோலில் ஜாயிண்ட் ஆகிற பற்றி சொல்கிறேன். அதுலேருந்து ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு நம்ம ஃபுல் பாடியில் ரவுண்டு எவ்வளோ, அதாவது சுற்றளவு எவ்வளோ நம்ம பார்த்துட்டு அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 இன்ச்சஸ் இருக்குன்னா 50 இன்ச்சஸை நம்ம எடுத்துக்கிட்டு 30ல் பாதி 15 வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 1 இன்ச் வந்து கம்மியாக வச்சுக்கணும், 14 வச்சுக்கணும். பேக் பார்ட்டுக்கு 16 வச்சுக்கணும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி அளவு குறித்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இவங்களுக்கு அளவு ப்ளவுஸ்லேயே கரெக்டாக இருக்குது, அதே அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஸ்டூடெண்ட் அவங்க அளவு ப்ளவுஸே வச்சு கட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. போட்டும் பார்த்தாங்க. அவங்களே கட் பண்ணி அவங்களே தைச்சதுனால அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸை நீங்கள் தைச்சி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.